இந்த சாதி அப்படின்னு சொன்னா நீ போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லி ஒரு மகன் இந்த மண்ணில் புரட்சி செய்திருக்கானா வேற எந்த கட்சியுமே செய்யல. இது பெருமையோடு நாங்கள் சொல்ல முடியும். இன்னைக்கு 50 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இவர்களால செய்ய முடியலையே. நீ நினைச்சா ஒரு பெண்ணை வேட்பாளர் நிறுத்தி வெல்ல முடியும். ஏன் 117 இடத்துக்கு நீ கொடுக்கல? நிற்கும். நீ நினைத்தால் எல்லா இடத்துலையும் யாரை வேணாலும் நிறுத்தி வெல்லலாம்ல. உன்னால ஏன் செய்ய முடியல? அதை செய்து கொண்டு இருக்கிற அண்ணன் சீமான் இல்லையா? இவர் புரட்சியாளர் இல்லையா? இன்னைக்கு திருமாவளவனால கொடியேற்ற முடியல. ஆதி குடிகள் உயர் சாதின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் கொடியேற்ற முடியல. இன்னைக்கு வன்னியர் சமூகம் வாழக்கூடிய பகுதியில் ஆதி குடிகள் போய் அவனுடைய கட்சியின் கொடியேற்ற முடியல. நீ என்ன சமூக நீதியை நீ நிலைநாட்டுன? நாம் தமிழருமே உள்ள ஏதாவது நாம் தமிழர் காவலர்கள் ஏதாவது ரெடி பண்றீங்களா? இல்ல அப்படி இல்ல. பாதுகாப்பு பாசறை நாம் தமிழர் கட்சியோட வாலண்டியர்ஸ் எல்லா இதுலயுமே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி மரத்துல ஏறாத, மரத்துல மலையில ஏறாத, தலைவர் சொன்னா முத்தம் கொடுத்தாதான் கீழே இறங்குவேன், வழுக்கு முறை. ஒரு அன்பின் பேரால சார் எப்படி அன்புன்னு நினைச்சுக்க முடியும் சொல்லுங்க? 41 பேர் உயிரிழப்புக்கு காரணம் தாவேக்கவையே மீன் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அதுக்கு காவல்துறை தானே பொறுப்பு எடுத்துக்கணும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு. இல்ல எப்படி நீங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. காவல்துறையை பார்க்க வந்தாங்களா, விஜயை பார்க்க வந்தாங்களா? நான் மாநாடு நடத்தினேன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. நாம் தமிழர் கட்சி மாநாடு நடத்தும் போது நாம் தமிழர் கட்சி தான் முதன்மை பொறுப்பு, காவல்துறை கிடையாது. காவல்துறை தாண்டி நாம் தமிழர் கட்சி நம்பி நாம் தமிழர் கட்சி தலைவர் பேசுவார், நாம் தமிழர் கட்சி கூப்பிடுதுன்னு அழைப்பு விடுறதுக்கு யார்? என் வீட்டு தேவைக்கு ஒருத்தர் நான் அழைச்சேன்னா நான் தான் பொறுப்பு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து சசிகுமார் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பர் சார், சூப்பர். நல்லா இருக்கேன். ஆக்சுவலி பல்வேறு கட்சிகளிலுமே 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பல்வேறு கட்ட பணிகளை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் இப்போது நாம் தமிழர் கட்சியுமே மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் லாஸ்ட்டில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாநாட்டுக்கான பணிகள் எல்லாம் முதல்ல எப்படி போயிட்டுருக்குன்றதை பற்றி பேசிடலாம் சார். மிக சிறப்பாக பணிகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அதுக்கு மக்கள் பேராதரவுடன் இந்த மாநாட்டை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இது ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஒரு மாற்றத்தை விரும்பி நிற்கிறாங்க இல்லையா? அவர்கள் எல்லாரும் இந்த மாநாடை நோக்கி நிற்கிறாங்க. இது கட்சிக்கான மாநாடு கிடையாது, இந்த இனத்துக்கான மாநாடு. இந்த இனத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் இதுவரை இந்த மண்ணில் இந்த மாதிரி பல சிக்கல்களுக்கு, பல பிரச்சனைகளுக்கு ஆளாக்கி இந்த திராவிடர்களுக்கு மாற்றாக ஒரு கட்சி வெகுண்டு எழுந்து வருகிறது. அது இந்த 2026 எப்படி ஆட்சியை பிடிக்க போகுது, அதற்கு நாம் எப்படியெல்லாம் உறுதுணையாக இருக்க போகிறோங்கிற ஒரு இதை உற்று நோக்கி இந்த மாநாட்டை பார்க்குறாங்க. மாநாடு வேலைகள் மிக சிறப்பாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலே தொண்டர்களே வருவார்கள். அதை தாண்டி பொதுமக்களும் வர இருக்கிறாங்க. ஸோ எங்களோட எழுச்சியாக, ஒரு பேரெழுச்சியாக அந்த மாநாடு இருக்கும். ஓகே, இதுவரை இல்லாத அளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட மாநாடு இருக்குன்னு பார்க்கலாமா? நிச்சயமா. எப்போதுமே நாம் தமிழர் கட்சினாவே ஒரு மாநாடு வெகு சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மாநாட்டில் ஒரு காசை கொடுத்து கூட்டிகிட்டு வராத ஒரு கூட்டம் வரும். சத்தம் போடாத, எந்த மது வாடையும் இல்லாமல், ஒரு தலைவன் பேசக்கூடிய கடைசி நிமிடம் வரை எந்திரிக்காமல், கூச்சலிடாமல், அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சரியாக கேட்டுவிட்டு, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டுவிட்டு அதற்கு மட்டுமே ஆர்ப்பரிக்கக்கூடிய கூட்டமாக நாம் தமிழர் கட்சி கூட்டங்கள் எல்லாமே இருக்கும். அதன் நீட்சியாக தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டில் 234 தொகுதிக்கான வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிவிக்க போகிறோம். மிக பிரம்மாண்டமான மேடை தயாராகி வருகிறது. 200 அடிக்கான மேடை தயாராகி வருகிறது. அதில் எல்லா வேட்பாளரும் இருக்க போகிறாங்க. அதில் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா மாற்றத்துக்கான, இவர் பேசுகிறாங்க இல்லையா, பெரியார் செஞ்சாருன்னு, அதெல்லாம் இல்லை. இந்த அண்ணன் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். சமகாலத்தில் ஒரு தலைவன் உருவாகி இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அந்த மேடையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் நான் சொல்கிறேன் இதன்னா, ஒரு எளிய மகன் எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு கட்சியை தொடங்கி வெறும் 1.1% வாக்குகளை வாங்கி இன்றைக்கி 8.2% வாக்குகளை பெற்று பேரெழுச்சியாக, எந்த இடத்துலையும் சமரசமே இல்லாத, யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்காம, நீ எனக்கு வாக்கு கொடு, நீ இந்த சாதி, நீ இந்த மதம், நீ என் மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்காம, ₹1 கூட எனக்கு காசு வேணாம், நீ கொள்கையை பிடித்து வாக்களி, நீ யார் வர வேண்டும் என்று வாக்களி,
நீ இந்த சாதி அப்படின்னு சொன்னா நீ போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லி ஒரு மகன் இந்த மண்ணில் புரட்சி செய்திருக்கானா வேற எந்த கட்சியுமே செய்யலை. இது பெருமையோடு நாங்கள் சொல்ல முடியும். சமூக நீதி சமத்துவம்னு சொல்லி கொடுக்குற இதே கட்சிகள் இன்னைக்கு வந்து பொது தொகுதியில் கூட ஒரு ஆதி குடிகளை நிறுத்த முடியாத இடத்துல நிற்கும் போது பல தொகுதிகளை பொது தொகுதிகளை ஆதி குடிகளுக்கு கொடுத்து குயவர் சமூகம், நரிக்குறவர் சமூகம், யாரெல்லாம் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு அவர் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர் எல்லாரையும் கூட்டு கொண்டு வந்து இது என் இனமடா, நீ என் தமிழ் மண்ணை சார்ந்தவன், உனக்கு இல்லாத வேறு யாருக்கு அப்படின்னு சொல்லி அவனை வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. அந்த இடத்தில் அந்த தொகுதியில் அவன் வசிக்கக்கூடிய பகுதியில் அவனை புறந்தள்ள ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் அவனை கூட்டு வந்து நீ தான் இந்த தொகுதியோட வேட்பாளர்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய புரட்சிங்க. அன்னைக்கு பாரதி பண்ணா அவன் வந்து அக்ரகாரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஒரு கழுதியோடு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தான், அதை புரட்சி என்று சொல்கிறோமே. இன்னைக்கு அதை செய்து காட்டி கொண்டிருப்பவர் அண்ணன் சீமான் இல்லையா? ஒரு திருநங்கைக்கு வேட்பாளராக இடம் கொடுத்துருக்கிறது புரட்சி இல்லையா? 117 இடங்களுக்கு பெண்களுக்கு சரிசமமாக வாய்ப்புகளை கொடுத்தது புரட்சி இல்லையா? நீ பேசுகிற கோடி கோடியாக சொத்தை ஆட்டை கொண்டு வச்சிருக்க. இன்னைக்கு 50 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இவர்களால செய்ய முடியலையே. நீ நினைச்சா ஒரு பெண்ணை வேட்பாளர் நிறுத்தி வெல்ல முடியும். ஏன் 117 இடத்துக்கு நீ கொடுக்கல? இன்னைக்கும் 50% இடஒதுக்கீடு ஒன்னால ஏன் கொடுக்க முடியல? வெல்லக்கூடிய கட்சி தானே நீ நினைத்தால் எல்லா இடத்துலையும் யாரை வேணாலும் நிறுத்தி வெல்லலாம்ல. உன்னால ஏன் செய்ய முடியல? அதை செய்து கொண்டு இருக்கிற அண்ணன் சீமான் இல்லையா? இவர் புரட்சியாளர் இல்லையா? பெரியார் புரட்சியாளரா, அண்ணன் சீமான் புரட்சியாளரா? சொல்லுங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தலைவனை கொண்டாடக்கூடிய தினமாக பிப்ரவரி 21 இருக்க போகுது. அதை இந்த மக்கள் பார்க்க தான் போறீங்க. ஓகே, பெரியார் சொன்ன அந்த கருத்துக்கு மாற்று கருத்தா நீங்க என்ன விஷயத்தை மேடையில் பண்ண போறேன்றீங்க? இல்லை, நான் இதுதான் சொல்றேன். நாங்கள் இது தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற புரட்சி இருக்குல்ல, இதெல்லாம் அங்கே வெளிப்பாடாக தெரியுங்கிற. ஒரு சாதாரணமாக ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளியின் மனைவியை வேட்பாளராக நிறுத்தியிருக்கோம். அது பெரிய கனவு இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு 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 அந்த சமூகம் நீட்சியாக அதிகமாக வாழக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கல்லர்கள், முக்குளத்தோர் வாழக்கூடிய பகுதியில் ஒரு முக்குளத்தோரை மாவட்ட செயலாளராக நிறுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஆதிக்குடியை வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. இந்த முக்குளத்தோர், இந்த கல்லர் சமூகமோ தேவர் சமூகமோ யாருக்கு வாக்கு கேட்டுட்டு போவான்னா ஒரு ஆதிக்குடிக்கு வாக்கு கேட்டு அவன் பகுதிக்குள்ளே கூட்டு போகிறான். நீ நுழையவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பகுதியில் உனக்காக ஒருத்தர் வாக்கு கேட்டு உன் பகுதிக்கு கூட்டு வர்றான். இவன் பகுதிக்கு போறான். இதுதானே புரட்சி. இன்னைக்கு உங்களால, இன்னைக்கு திருமாவளவனால கொடியேற்ற முடியல. ஆதி குடிகள் ஒரு உயர் சாதின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் கொடியேற்ற முடியல. இன்னைக்கு வன்னியர் சமூகம் வாழக்கூடிய பகுதியில் ஆதி குடிகள் போய் அவனுடைய கட்சியின் கொடி ஏற்ற முடியல. நீ என்ன சமூக நீதியை நீ வந்து நிலைநாட்டுன? நீ என்ன பெரியாரின் கொள்கையை இந்த மண்ணில் விதைச்சிருக்க? நீ எந்த இடத்துல ஒரு புரட்சியை செஞ்சிருக்க? பெரியார் மண்ணுங்கிற. நாங்கள் சொல்கிறோம் பெரியாரே மண்ணுன்னு. அதுதான் இது. ஒரு இடத்துலையும் நீ எங்கள் சமூக நீதியை நிலைநாட்டலையே. நீ எந்தெந்த இடத்துல சமத்துவம் ஒன்று கொண்டு வந்தியோ அந்த இடத்துல ஆதிக்குடி மட்டும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்போ உன்னுடைய கட்சியில், இத்தனை ஆண்டுகளாக இருக்க கட்சியில் நீங்கள் பதவி சுகத்தை மட்டும் அணிவித்து கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே ஒரு மேட்டிமைத்தனத்தோட உங்களோட பதவியை நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கீங்க. நீங்கள், உங்கள் அப்பா, இப்போ நீங்கள், அதுக்கப்புறம் உங்கள் புள்ள, அப்புறம் பேரன், இப்படி தானே இருக்கு. சரி, அடுத்த இடத்துல அது ஒரு ஆதி குடிகளுக்கு நீ வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கியா? பொதுச் செயலாளரை வந்து முடிஞ்சா? பொருளாளரை வர முடியுதா? ஏன் அந்த பதவி அவங்களுக்கு கொடுக்க முடியல? இதை நாம் தமிழர் கட்சி செய்து காட்டி இருக்கிறதுல, அதுதான் புரட்சி. அதைத்தான் செய்கிறோம். ஓகே, இப்போ வந்து என்ன பணிகள் இன்னும் நிறைவு பெறாமல் இருக்குது மாநாட்டில்? இல்லை, மாநாட்டுக்கான வேலைகள் மும்முரமாக சென்று கொண்டே இருக்கிறது. மேடை அமைக்கிறதா இருக்கட்டும், குடிநீர் வசதியாக இருக்கட்டும், மரக்குடிகள் தங்குவதாக இருக்கட்டும், 100 கிலோமீட்டருக்கு சுற்றளவில் எல்லாம் கொடிகள் ஊனப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் கற்பனையில் கூட இருக்க மாட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு ஒழுக்கமான, நேர்மையான, நேர்த்தியான ஒரு மாநாட்டை நீங்கள் அங்கே தான் பார்க்க போகிறீங்க. அந்த பிரம்மாண்டமை தாண்டி ஒரு தலைவன் பேசக்கூடியதை கேட்கறதா இருக்கட்டும், அங்கு வரக்கூடியவர்கள் அந்த இடத்தை பராமரிக்கிறதா இருக்கட்டும், அந்த இடத்தில் வயதானவர்களுக்கும் முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடத்தை விட்டு அவர்களை கண்காணிப்பதாக இருக்கட்டும், அவர்களுக்கான தேவையை அந்த இடத்துல பூர்த்தி செய்வதாக இருக்கட்டும். இன்னும் நான் சொல்கிறேன், ஒரு இஸ்லாமியர்கள் நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கு தனியாக டென்ட்டுகள் அமைக்க போகிறோம், குடில்கள் அமைக்க போகிறாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே போய் அவர்களுக்கான இடத்தை ஒதுக்கி அவர்கள் அந்த இடத்துல வந்து ப்ரே பண்ணுறதுக்கும் அவர்கள் உணவழிந்து அந்த விரதத்தை முடிக்கிறதுக்கும் எல்லா விதத்திலும்
அங்கு இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. கழிவறைகள் முதற்கொண்டு எல்லாம் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள்லாம் வாங்க, வந்து பாருங்கள். உண்மையாலே இப்படி ஒரு மாநாடா அப்படின்னு நீங்கள் ஒரு தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு, மாவட்டம் வாரியாக பிரிக்கப்பட்டு, அவர்களுக்கான இடங்கள் கொடுக்கப்பட்டு, அவர்களுக்கு உணவுகள் அளிக்கப்பட்டு, உணவுகள் எந்த இடத்திலும் இவங்க சொல்கிற மாதிரி பிரியாணிக்கு சண்டை போட்டுட்டு திமுக மாண்டலில் அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. அந்த பக்கம் சீட்டாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒருத்தன் வாழைத்தாரை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பான். ஒருத்தன் போகும்போது சேரை தூக்கி தலையில் வச்சுட்டு போவான். இன்னொரு மாநாட்டில் சேரெல்லாம் போட்டு உடச்சி சுக்குநூறாக்குவான். ஒருத்தன் தலைவர் மேலே ஏறி குதிப்பான். அப்புறம் கிரீஸை தடவுவான். இதெல்லாம் மாநாட்டின் செயல்கள் நடந்தது இல்லையா? நீங்களே பார்த்துருப்பீங்க. இது எதுவுமே அற்ற ஒரு கருத்தியல் மேடையை அமைத்து இங்கு 234 வேட்பாளர்களையும் இவர்கள்தான் இந்த மண்ணை ஆளப்போவர்கள், இவர்தான் உனக்கானவர்கள் என்று அண்ணன் அறிவிக்க போகிறார்ல, அந்த பிரம்மாண்டம் எனக்கு இப்போவே நான் சொல்லும் போதே இல்லை, எனக்கு கூஸ்பம் வருது எனக்கு. ஸோ அந்த எல்லாரும் பேரெழுச்சியாக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து அண்ணன் அறிவிக்கும் போது அந்த ஒரு எழுச்சி இருக்குல்ல, அது அந்த இடத்துல இருக்கும்போது தெரியும். அது சூப்பர் சார், சூப்பர். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாநாடு அப்படின்னாலே வந்து திமுக வந்து பல கட்சிகளுக்கு வந்து தடைகள் விதிக்கிறத விட பொதுவாகவே நாம் தமிழருக்கு அதிகமான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்வாங்க. இந்த மாநாட்டுக்கு என்ன மாதிரியான விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்குது? எவ்வளோ பேருக்கு அலௌட் அந்த இடத்துல? இல்லை, நாங்கள் எவ்வளோ பேருங்கிறது வந்து 1,00,000 நாங்கள் கணக்கு முதல்ல சொல்லியிருக்கோம். ஆனால் அதை தாண்டிய தான் கூட்டங்கள் வரும். பெரிய அளவில் தான் மக்கள் வருவாங்க. அதற்கான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. என்ன சிக்கல் அப்படின்னா, அவங்களுக்கு எங்ககிட்ட எதையும் தடை செய்ய முடியாது. ஏன்னா இதுவரைக்கும் உள்ள ட்ராக் ரெக்கார்ட் நாம் தமிழர் கட்சியின் மாநாடுகள் எப்படி இருந்திருக்குன்னு எல்லா காவல்துறை அதிகாரிகளும் தெரியும், அரசு அதிகாரிகளுமே தெரியும். நாங்கள் அவர்களை அழைப்பது எங்கள் கூட்டத்துக்கு வாங்க, உட்காந்து பேச்சை கேளுங்கிறது தான். எங்கள்கிட்ட பிரச்சனை நடக்கும், அதை நீங்கள் தற்காக்கணும் இல்லை பாதுகாக்கணுங்கிறக்கா இதுவரை காவல்துறை வந்ததே கிடையாது. காவல்துறைக்கு அந்தமான வேலையை நாங்கள் வைத்ததே கிடையாது. 15 ஆண்டுகளாக இந்த கட்சி எல்லா கூட்டங்களும் எல்லா பொதுக்கூட்டங்களும் பேசியிருக்கோம். நாங்கள் அவர்களிடம் பேசி சொல்கிறது உங்கள்கிட்ட முன்னறிவிப்பு நாங்கள் சொல்லிட்டு செய்கிறோம், அவ்வளோதான். எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க, இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்கும், அதெல்லாம் பேசினதே கிடையாது. அவங்க வருவாங்க, ஒரு சேரை போடுவாங்க, உட்காருவாங்க, பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, போயிடுவாங்க. அந்த இடத்துல நாற்காலியை போடுறதா இருக்கட்டும், ஒருத்தங்க மது அருந்தி விட்டு கலாட்டா பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த இடத்துல வாகன போக்குவரத்தை பெரிய பிரச்சனையாக்குறட்டும், எந்த சிக்கல்களும் இதுவரை நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு கொடுத்ததே கிடையாது. அந்த வரலாறு அவர்களுக்கு நன்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி 1,00,000 இல்லை 5,00,000 பேர் வந்தாலும் அமைதியாக கலைந்து விடுவார்கள். அந்த இடத்தில் ஒரு சூடே இருக்காது, ஒரு பேப்பர் இருக்காது, ஒரு பாட்டில் இருக்காது, ஒரு தண்ணீர் குடித்த ஒரு பாட்டில் இருக்காது. அடுத்த நிமிடம், அடுத்த 15 நிமிடத்தில் நீங்கள், நான் சொல்கிறேன் கேமரா முன்னாடி, நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போய் பாருங்கள். 2,00,000 இல்லை 10,00,000 பேர் கூடினாலும் கூடி கலைந்த அரை மணி நேரத்தில் அந்த இடத்துல இப்படி ஒரு மாநாடு நடந்தா அப்படின்னு இருக்காது. அதுக்கான வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, சுற்றுச்சூழல் பாசறை இருப்பாங்க, எல்லோரும் அவர்களுக்கான வேலைகளை பிரித்து மிக சிறப்பாக அந்த வேலையில் செய்து. தாவேக ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கு, நாங்கள் காவல்துறையை நம்புறதில்ல, பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக நாங்களே வந்து வாலண்டியர்ஸை வந்து, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் காவலர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தேன். சேலத்தில் ஒருத்தர் கமாண்டோ மாதிரி பேசிக்கிட்டு இருந்த பார்த்தேன். இப்போ அதே மாதிரி வந்து நாம் தமிழருமே வந்து உள்ள ஏதாவது நாம் தமிழர் காவலர்கள்னு ஏதாவது ரெடி பண்ணுறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. பாதுகாப்பு பாசறை, நாம் தமிழர் கட்சியோட வாலண்டியர்ஸ் எல்லா இதுலையுமே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி மரத்தில் ஏறாத, மரத்தில் மலையில் ஏறாத, தலைவர் சொன்னால் முத்தம் கொடுத்தா தான் கீழே இறங்குவேன், வழுக்கு முறை. எப்படி அன்புன்னு நினச்சிக்க முடியும் சொல்லுங்கள்? இது அன்பு. 41 உயிர்களை பலி கொடுத்துட்டு எப்படி அன்பு? இந்த வேகம், இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒழுங்கீனம் இருக்குல்ல, இந்த ஒழுங்கீனம் வந்து ஏற்கனவே ஒரு இவ்வளோ பெரிய கட்சியாக நீங்கள் வளர்ந்து வரும்போது இவ்வளோ தொண்டர்களை வைத்து கொண்டோன்னு சொல்கிறவங்க இதை ஏன் சரி செய்ய முடியல? அன்னைக்கு 41 பேர் துடிக்க இறந்தானுங்க. அப்போ தெரியாதா உங்களுக்கு? அப்போ இப்போ தெரிஞ்சிருக்க வேணாமா? அப்போ இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு படிப்பினையாக இருக்குல்ல, இது வந்து பார்க்கணும்ல. இதுலேருந்து நீங்கள் மாறி வருவீங்கிறது தானே நாங்கள் கேட்குறோம். இல்லாட்டி உங்கள்கிட்ட நாங்கள் எதுக்கு முரண்பட வேண்டியது இருக்குது? அது என் சக உயிருங்க, என் சக மனிதனுங்க, என்னோடு பழகுனவங்க, நேற்று இருந்தோம் இன்னைக்கு காணாங்க. உன்னை பார்க்க வந்தான், உன்னை ரசிக்க வந்தான். நீ கொள்கை கோட்பாடெலாம் இல்லை, நீ திரையில் பார்த்தவரை நேராக பார்க்கணுன்னு வந்து பார்க்க வந்த ஆள் இறந்துட்டான். ஸோ அதை நீ எப்படி ரொம்ப கவனமாக இருந்திருக்கணும்ல. இந்த கவனம் நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே உண்டு, என்றைக்குமே உண்டு.
அந்த இடத்துல ஒரு சிறு தவறு கூட நடக்காமல் நாங்கள் பார்த்து கொண்டு வேண்டியது எங்களோட பணியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இல்லை, தொடர்ந்து நாம் தமிழர் வந்து நாம் தமிழராக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், இந்த 41 பேர் உயிரிழப்புக்கு காரணம் தாவேக்கவையே மீன் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அதுக்கு காவல்துறை தானே பொறுப்பு எடுத்துக்கணும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு. இல்லை, எப்படி நீங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள். காவல்துறையை பார்க்க வந்தாங்களா, விஜயை பார்க்க வந்தாங்களா? இல்லை, பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்குல்ல சார். அப்படிலாம் இல்லை. பொதுமக்களை பாதுகாக்கணும்னா பொதுமக்களை கூட்டி வந்து அழைத்து வந்து உன்னை நான் வந்து பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டது யார்? நான் மாநாடு நடத்தினேன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. நாம் தமிழர் கட்சி மாநாடு நடத்தும்போது நாம் தமிழர் கட்சி தான் முதன்மை பொறுப்பு, காவல்துறை கிடையாது. புரியுதுங்களா? காவல்துறை தாண்டி நாம் தமிழர் கட்சி நம்பி நாம் தமிழர் கட்சி தலைவர் பேசுவார், நாம் தமிழர் கட்சி கூப்பிடுதுன்னு அழைப்பு விடுத்ததுக்கு யார்? என் வீட்டு தேவைக்கு ஒருத்தர் நான் அழைச்சேன்னா நான் தான் பொறுப்பு. என்ன நம்பி தான் அவங்க வந்தாங்க. அந்த முதன்மை பொறுப்பே நீ எடுத்துக்க மாட்டீங்க. என்னை பார்க்க வந்தவன் உயிரிழந்துட்டாங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டீங்களே. அதுக்கப்புறம் நீங்கள் காவல்துறை வந்தாங்க, அப்புறம் காவல்துறை வர வேணான்னு சொல்லியிருக்காங்களே, ஏன் அதை மீறி உள்ளே போனீங்க? அந்த இடத்துக்குள்ளே போனால் அசம்பாவிதம் நிகழும்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் தட்டி கழிச்சு உள்ளே போனீங்க? நீங்கள் ஏறி பேசும்போது இவ்வளோ பெரிய அங்கே அசம்பாவிதம் நடக்குது, ஏன் இறங்கி வந்து என்னன்னு கேட்கல? ஏன் அங்கேருந்து பாட்டில் தூக்கி போட்டு மறைஞ்சு ஓடுனீங்க? செத்து போயிட்டான் சரி, செத்து போனதுக்கப்புறம் ஏன் போய் பார்க்கல? கூட போய் ஏன் நிற்கலை? நான் போனேன். இரவு முழுக்க வாகனத்தை எடுத்துக்கொண்டு இரவு நாங்கள் 11 மணிக்கு கூட்டத்தை முடித்துக்கொண்டு தருமபுரியில் அங்கேருந்து கிளம்பி அண்ணன் சீமான் அவர்களோடு எல்லோரும் பயணப்பட்டு போனோம். 3 மணிக்கு இரவு 3 மணிக்கு போய் கரூரில் நிற்கிறோம். ஏன் முடியாது? இதெல்லாம் தான் எங்களுக்கு கேள்வி. இதெல்லாம் தான் உங்கள் மேல் இருக்கக்கூடிய சிக்கலாக வைக்கவும் கூட எங்களுக்கு தனிப்பட்ட அவர் மீது வந்து வன்மமோ கோபமோ வெறுப்போலாம் கிடையாது. சூப்பர் சார். இப்போ வந்து மாநாட்டு பணிகள் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் தாவேக்க கோன்சைட் பார்த்தீங்கன்னா QR கோடு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எனக்கு தெரியும், ஏற்கனவே உள்ள மாநாட்டிலையும் QR கோடு, அடையாள அட்டை இதெல்லாம் இருந்தால் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஏதாவது கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கா நாம் தமிழருக்கு? இல்லை, எப்போதுமே சோஷியல் மீடியா வந்து நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி வந்து முதன்மையாக இருக்கும். ஆனால் டெக்னாலஜி கொடுக்குறதா இருக்கட்டும், டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை முறையாக எல்லோரிடம் கொண்டு போய் சேர்க்க ஒரு சின்னம் வெளியே உடனே இன்னைக்கு காலையில் கொடுத்தாங்கன்னா மாலைக்குள்ளே எவ்வளோ பேருக்கு போய் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல முதற்கொண்டு முதன்மையாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். அதனால் QR கோடு வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வாகனத்தை எங்கே நிறுத்தணும், இந்த பகுதியிலேருந்து வர்றவங்களுக்கு வாகன நிறுத்துமிடம் எங்கே இருக்குது, நீங்கள் எந்த பகுதியில் போய் உட்கார வேண்டும், எல்லாம் ஐடி டீம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது விரைவாக ஒன்று நாட்கள் நெருங்க 15ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே வரும். இல்லை, 1,00,000 பேர் உள்ளே வர போகிறாங்கன்னா 1,00,000 பேருக்கும் அடையாள அட்டை கொடுத்தா தான் அனுமதியா? இல்லை, அடையாள அட்டைன்னு கிடையாது. அந்தந்த மாவட்டமாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு ஜோனாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விங்கு பிரிச்சுட்டு அதற்கான ஒரு முதன்மையாக அந்த தளபதிகள் இருப்பாங்க இல்லையா, அவர்களும் அது பொறுப்பு ஒப்படைக்கப்படும். அவர்கள் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. சரியாக அவர்களை வழிநடத்தி எந்த இடத்துல வாகனம் நிறுத்தணும், எங்கேருந்து அவர்கள் எந்த இடத்துல வந்து அமர வேண்டும், அவர்களுக்கான உணவு தேவை என்ன எல்லாமே திட்டமிடப்பட்டது. தொடர்ச்சியாக அது வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, சூப்பர் சார். இப்போ 21ஆம் தேதி மாநாடு பிளான் பண்ணியிருக்கீங்க. 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் ஏற்ற போகிறது அப்படின்றதே ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வு தான்னு எடுத்துக்கலாம். இதை தாண்டி ஏன்னா வந்து பொதுவாகவே நாம் தமிழர் அப்படின்றது வந்து எந்த இலவசங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காது. அப்படின்றப்ப இந்த தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கான நாம் தமிழரோட வியூகம் என்ன எடுத்து வைக்க போகிறீங்க? இல்லை, முதன்மையாக நாங்கள் ஒரு முறை நான் சொல்கிறது தான், மக்களோடு மட்டும்தான் கூட்டணி, மக்களை மட்டுமே நம்பி கூட்டணிங்கிறதுல நாங்கள் எந்த இடத்துலையும் சமரசம் இல்லை. தொடர்ச்சியாக 2016 நாங்கள் தேர்தல் களத்தில் வந்ததுலேருந்து இன்று முறை அப்போ மக்கள்கிட்ட என்ன சொல்கிறோம், நீங்கள் உற்று கவனிங்க. ஒரு கட்சி எந்த சமரசம் இல்லாமல் ஒருபோதும் விலை போகாமல் உங்களிடம் வாக்குக்காக கையேந்தி நிற்காமல் உங்களின் உரிமைக்காக தொடர்ச்சியாக போராடுகிற, எந்த இடத்துலையும் சமரசம் செய்யக்கூடிய ஒரு தலைவனாக இல்லாமல் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவனாக அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இருந்திருக்காரா இல்லையா? இந்த தலைவன் உங்களுக்கு வேண்டுமா? இன்றைக்கி நேராக சினிமாவிலேருந்து ஏறி கூச்சிட்டு வந்துட்டு நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி கொடுக்குற அந்த தலைவன் வேணுமா? இல்லை இதுவரை ஆண்டு விட்டு இனிமே நாங்கள் புதுசாக வந்து செய்ய போகிறோம், இப்போ தான் மக்கள்கிட்ட என்ன குறைன்னு கேட்க வர்றோம், நீங்கள் குறையெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு ஒவ்வொருத்தரையும் மாற்றி பேசிகிட்டு இருக்க அந்த தலைமுறை வேணுமா?
அப்படிங்கிறது மக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு தான் இந்த தேர்தல். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஒரு செயற்பாட்டு வரைவு கொடுக்குறோம். 2016 கொடுத்துட்டோம். இந்த இடத்துல நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி கொடுக்காது. தேர்தலுக்கு தேர்தல் நாங்கள் வந்து பொய்யான வெற்றான வாக்குறுதி திமுக மாதிரி கொடுத்துட்டு 550 கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து 90% கொடுத்துட்டேன்னா இன்றைக்கி பாருங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா மக்களும் இங்கே சென்னையை நோக்கி வந்து போராடி கொண்டு இருக்கிறான். எல்லா செவிலியர்கள் முதற்கொண்டு மருத்துவர்கள் முதற்கொண்டு இன்றைக்கி தூய்மை பணியாளர் முதற்கொண்டு எல்லாரும் போராடி கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்து நிற்கிறாங்களா? இல்லையே. நீங்கள் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறனால வந்து நிற்கிறான். ஸோ அப்படியாப்பட்ட பொய்யான வாக்குறுதிகள் நாம் தமிழர் கட்சி கொடுக்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மண் எப்படியெல்லாம் மாற்றம் அடையும், உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் எப்படி உருவாக்க தரப்படும், உங்களுக்கான படிப்பு கல்வி எப்படி மாற்றி அமைக்கப்படும், கல்வி ஆரம்ப கல்வி முறை ஆராய்ச்சி கல்வி முறை உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும், தரமான கல்வி. வந்து நாங்கள் வந்து யூபியை கம்பேர் பண்ணியோ இல்லை கேரளாவை கம்பேர் பண்ணியோ இல்லை, உலகின் உச்சத்தில் இருக்கக்கூடிய சவுத் கொரியாவாக இருக்கட்டும், ஃபின்லாண்டாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், அவர்களின் கல்வித்தரம் எப்படி இருக்குது, அதை போல் நாங்கள் இங்கே கல்வியை கொண்டு வந்து தருவோம். உங்களுக்கு சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வியாக கொண்டு வந்து தருவோம். நீங்கள் எதில் முதன்மையாக இருக்கீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு மேக்ஸ் பிடிக்கவே பிடிக்காது, படிக்காதன்றோம். எதுக்கு அது தேவையில்லாத நீ படிச்சுட்டு ஒருத்தர் இங்கிலீஷில் மட்டுமே ஃபெயில் ஆகி என் வாழ்க்கையை இழந்து நிற்கிறான் பல பேர். அப்போது ஆங்கிலம் உனக்கு வந்து ஒரு மொழி தானே தவிர அது அறிவல்ல. ஸோ இப்படி உங்களுக்கான கல்வியில் மாற்றங்களை கொண்டு வந்து உங்களின் மருத்துவம் தொடர் ஆராய்ச்சி, நான் சொல்கிறது என்னென்னா சுகாதாரத்தில் நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு தலைவலியாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கேன்சர் அந்த மாதிரியான நோய்களாக இருக்கட்டும், எல்லா மருத்துவமும் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க போகிறீங்களா, இல்லை கவர்மெண்ட் பண்ணக்கூடிய வேலையெல்லாம், அரசு செய்யக்கூடிய வேலையெல்லாம் தனியார் மருத்துவமனைகள் எல்லா இடத்துலையும் முளைச்சிருக்கு, அவன் கிட்னியை திருடிட்டு போகிறானே, கிட்னியை விற்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி கொண்டு வந்து வச்சுட்டானே, உனக்கு வாக்குக்கு 5000 ரூபா காசு கொடுக்குறான், பல லட்சம் விலை மதிப்பு இல்லாத உன் கிட்னியை திருடிட்டு போகிறான். இதே ஆளும் கட்சி கிட்னியை திருடி இருக்கு. அப்போ அந்த கட்சியை நீ தேர்ந்தெடுக்க போறியா? இதைத்தான் நாங்கள் வைக்கிறோம்.